அனைவருக்கும் வணக்கம் and a very happy Friday. Tech news start பண்றதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழ இருக்கிற ரெட் பட்டனை பிரஸ் பண்ணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணிக்கங்க. ஆல்லையும் செலக்ட் பண்ணிக்கங்க so that நாங்க அப்லோட் பண்ற வீடியோஸ் உடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். இந்த நோட்டோட இன்னைக்கு லேட்டஸ்ட் டெக் அப்டேட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். டெக் நியூஸ் நம்பர் 306ல இன்னைக்கும் Paytm Contest இருக்கு. டீடைல்ஸ்லாம் உங்களுக்கு எப்போ மாதிரி கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும். நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்க முதல் முறையா பார்க்கறதா இருந்தா என் பேரு வனா, இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். PUBG பாப்புலரான ஆன்லைன் கேமிங் ஆப் இந்தியாவில் பேன் பண்ணிட்டாங்க. இந்த ஆப் உடைய பேன் பொறுத்த வரைக்கும் வந்து இந்தியாவில் ஒரு மிக்ஸ்டு ஃபீலிங் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சில பேர் ரொம்பவே அப்செட்டாக இருக்காங்க, சில பேர் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்காங்க. எஸ்பெஷலி பேரண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்காங்க இந்த ஆப் பேன் பண்ணதில். ஸோ இந்த ஆப் பேன் பண்ணதுனால கூடிய விரைவில் இது ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர்லேருந்து இவங்க ரிமூவ் பண்ணிவிடுவாங்க. அதே சமயத்தில் ஒருவேளை நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருந்தாலும் இந்த ஆப் வழியாக நீங்கள் விளையாட முடியாது. ஸோ இந்த ஆப்பை வந்து VPN யூஸ் பண்ணி விளையாட முடியுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து அது பாசிபிள் இல்லை அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா டிக்டாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ரொம்பவே பாப்புலரான ஷார்ட் வீடியோ ஆப். இந்த ஆப்பை வந்து பேன் பண்ணும்போது வந்து கம்ப்ளீட் நெட்ஒர்க்லேருந்து எடுத்துட்டாங்க. VPN வழியாகவும் வந்து யாருமே ஆக்சஸ் பண்ண முடியல. ஸோ பப்ஜியும் வந்து இவங்க ரிமூவ் பண்ணும்போது வந்து கம்ப்ளீட் நெட்ஒர்க்லேருந்து இவங்க ரிமூவ் பண்ணிடுவாங்க. இதை வந்து ப்ளே ஸ்டோர் ஆப் ஸ்டோர் அதுலேருந்து எடுத்துருவாங்க. அதே சமயத்தில் VPN ஆக்சஸும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரியல. ஒருவேளை VPN வழியாக நீங்கள் விளையாடினா கூட இதில் இன்னொரு இஷ்யூ இருக்குது. ஏன்னா வந்து பப்ஜி மொபைல் வந்து உங்களோட தேர்ட் பார்ட்டி ஆப் அப்படின்னு உங்களை டிடெக்ட் பண்ணிடுச்சுன்னா வந்து 10 இயர்ஸ் வரைக்கும் பேன் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ VPN வழியாக ஆக்சஸ் பண்ணுறது வந்து பாசிபிள் இல்லைன்னு நினைக்கிறேங்க. ஒருவேளை அப்படி இருந்தாலும் இல்லைனா வேறு ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் நீங்கள் தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணலாம். Antutu எப்போ மாதிரி பெஸ்ட் பெர்ஃபார்மிங் ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் அதுக்கப்புறம் மிட்ரேஞ்ச் செக்மெண்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் உடைய ரிப்போர்ட் வெளியிட்டிருக்காங்க. இது வந்து ஆகஸ்ட் 2020க்கானது. இந்த ரிப்போர்ட்டில் லிஸ்ட் ஆஃப் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் பொறுத்த வரைக்கும் அகைன் வந்து எல்லாமே ஸ்னாப்டிராகன் 865ல தான் இருக்குது. டாப் ஆஃப் த லிஸ்ட்டில் இருக்கிறது Mi 10 ஸ்மார்ட் ஃபோன், அதுக்கப்புறம் IQ5 வந்து உங்களுக்கு செகண்ட் பிளேஸ்ல இருக்கு. தேர்ட் பிளேஸ்ல Asus உடைய ROG3 இருக்கு. அதே மிட் ரேஞ்ச்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு Redmi உடைய 10X 5G அதுக்கப்புறம் 10X Pro 5G இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் தான் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பிளேஸ்ல இருக்கு. அதே தேர்ட் பிளேஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா Huawei உடைய P30 லிஸ்டா இருக்கு. அதே ஃபிஃப்த் அண்ட் சிக்ஸ்த் பிளேஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா Huawei உடைய Nova சீரிஸும் இதுல இருக்கு. ஸோ இந்த லிஸ்ட் ஆஃப் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் தான் வந்து உங்களுக்கு ஆகஸ்ட் 2020க்கு பெஸ்ட் பெர்ஃபார்மிங் ஃபிளாக்ஷிப் அதுக்கப்புறம் மிட் ரேஞ்ச் செக்மெண்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ். ஸ்மார்ட் ஃபோன்ஸ் உடைய பேக் பேனல் அப்படின்னு சொல்லும்போது நிறைய டைப்ஸ் ஆஃப் பேக் பேனல்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். கிளாஸ், பிளாஸ்டிக், கிளாஸ்டிக், இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ரக்டு டைப் இருக்குது, டிரான்ஸ்பரண்ட் இருக்குது, கிரேடியன்ட் இருக்குது, இன்னும் சொல்ல போனால் கோல்டு பேக் பேனல்ஸ் கூட பார்த்துருக்கோம். ஆனால் விவோ வந்து அவங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில் வந்து ரொம்பவே இனோவேட்டிவான ஒரு பேக் பேனல் கொடுக்க போகிறாங்க. எஸ், இந்த பேக் பேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்சிங் பேக் பேனல். எஸ், உங்களுடைய பேக் பேனல் வந்து கலர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த பேக் பேனலுக்கு வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்கிறது அகெயின் ஒரு கிளாஸ் தான். இந்த கிளாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோக்ரோமேட்டிக் கிளாஸ். இந்த எலக்ட்ரோக்ரோமேட்டிக் கிளாஸ் அப்படிங்கும்போது வந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸில் நிறைய யூஸ் பண்ணதில்லை, பட் பில்டிங் காஸ்ட்லலாம் வந்து நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து உங்களுக்கு யூஸ்வலான கிளாஸ் இருக்கும். ஆனால் அந்த கிளாஸை வந்து ரெண்டு பக்கமும் வந்து எலக்ட்ரோட் ஷீட் வச்சு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த எலக்ட்ரோட் ஷீட்டில் வந்து ஒரு லைட் பட்டாலோ இல்லை சில சின்ன வோல்டேஜ் வந்து அதில் வந்து பாஸ் ஆனாலும் வந்து அதோட கலர் வந்து மாறும். ஸோ அதே கான்செப்டை தான் இவங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில் இவங்க யூஸ் பண்ணி ஒரு வீடியோ டீசரை ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ டீசர் பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக தெரியுது. இதோட பேக் பேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு கிரேடியன்ட் ப்ளூவாக இருந்து அப்படியே உங்களுக்கு ஆஷ் கலர் வரைக்கும் வந்து சேஞ்ச் ஆகுது. ஒரு சின்ன வோல்டேஜ் இல்லைனா லைட் பட்டா. ஸோ இவங்க ரிவீல் பண்ணியிருக்க மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவோ உடைய S7 5G மாதிரி இருக்கும். ஸோ இந்த டெக்னிக்கோட விவோ S7 5G இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது கலர் சேஞ்சிங் பேக் பேனலோட. ஃபோல்டபிள் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லும்போது சாம்சங் வந்து ரொம்பவே அட்வான்ஸ்டாக இருக்காங்க. மற்ற பிராண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ட்ரையல் வெர்ஷனில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஷாமி அவங்களுடைய ஃபோல்டபிள் ஸ்மார்ட் ஃபோன் வந்து 2021ல் அனௌன்ஸ் பண்ண போகிறதா தெரியுது. ஏற்கனவே இவங்களுடைய ஃபோல்டபிள் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 3 அதாவது ட்ரிபிள் ஃபோல்டிங் மாதிரி வந்து ஏற்கனவே டீசர்ஸ் எல்லாம் வெளியிட்டிருந்தாங்க. பட் இப்போ வரைக்கும் இவங்களால வந்து அதோட ப்ராப்ளம்ஸ் நிறைய வந்து சால்வ் பண்ண முடியல. ஹிஞ்ச் டைப் ட்ரை பண்ணுறாங்க, டூவல் ஃபோல்ட் ட்ரை பண்ணுறாங்க, நிறைய விஷயங்கள் வந்து இன்னும் ட்ரையலில் தான் இருக்குது. பட் 2021ல் வந்து இவங்க லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியுது. இவங்க டிலே பண்ணுறதுக்கு காரணம் வந்து வெறும் ஃபோல்டபிள் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் உடைய இஷ்யூஸ் மட்டும் இல்லை, ப்ரைஸும் கூட. இவங்க வந்து ஃபோல்டபிள் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணணும், அதே சமயத்தில் கம்மி விலையில் லான்ச் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறது தான் வந்து பெரிய டாஸ்க் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் 2021ல் எங்கள் தரப்புலேருந்து உங்களுக்கு ஃபோல்டபிள் ஸ்மார்ட் ஃபோன், இன்னும் சொல்ல போனால் டூவல் ஃபோல்டபிள் ஸ்மார்ட் ஃபோன் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. Realme அவங்களுடைய பாப்புலரான 7 சீரிஸ் இந்தியாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. 7 Pro ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. கூடவே சில ப்ராடக்ட்ஸும் இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ முதல்ல 7 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஏற்கனவே இதோட ஸ்பெசிஃபிகேஷன் ப்ரைஸஸ் எல்லாமே நம்ம பார்த்தா தான் எக்ஸாக்டாக அதே மாதிரி தான் இருக்குது. ரியல்மியுடைய 7 உங்களுக்கு 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட், மீடியாடெக் ஹீலியோ G95 5000 mAh பேட்டரி, குவாட் கேமரா 64 மெகா பிக்சல்னு இதே ஸ்பெசிஃபிகேஷனோட இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியன்ட் 6GB ரேமே வந்து உங்களுக்கு 14,999க்கு உங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே ஹையர் வேரியன்ட் வந்து 16,999. அதே ரியல்மியுடைய 7 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சூப்பர் AMOLED பேனல், இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், ஸ்னாப்டிராகன் 720Gயோட இந்த ஸ்மார்ட் ஃபோனும் உங்களுக்கு குவாட் கேமரா, ஆனால் ஃப்ரண்ட்ல வந்து 32 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு சூப்பர் டாட் சார்ஜர் 65 வாட்டோட இதோட ப்ரைசிங் 6GB ரேம் வந்து உங்களுக்கு 19,999க்கு ஆரம்பிக்குது. அதே ஹையர் வேரியன்ட் 8GB ரேம் வந்து 21,999க்கு அவைலபிளாக இருக்குது. இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸ் உடைய ஃப்ளாஷ் சேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல்மி 7 உங்களுக்கு செப்டம்பர் 10th அவைலபிளாக இருக்குது. அதே 7 Pro வந்து உங்களுக்கு செப்டம்பர் 14th அவைலபிளாக இருக்குது. இது ரெண்டுமே உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட் அதுக்கப்புறம் ரியல்மியுடைய அஃபிஷியல் வெப்சைட் கூடிய விரைவில் வந்து உங்களுக்கு ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ்லையும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை ரியல்மியுடைய 7 Series லான்ச் இவெண்ட்லேயே வந்து வேறு சில ப்ராடக்ட்ஸும் இவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதில் வந்து எலக்ட்ரிக் டூத் ப்ரஷ், அதாவது ரியல்மியுடைய M1 சானிக் எலக்ட்ரிக் டூத் ப்ரஷ். இந்த ப்ரஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1999க்கு இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் 4 மோட்ஸ் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. அதோட ரியல்மியுடைய அட்வென்ச்சர் லக்கேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2999க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை டோட் பேக் ஒன்று 999. அதாவது டோட் பேக் அப்படின்னு சொல்லும்போது வந்து லேடிஸ் கேரி பண்ணுறது. இதில் ரியல்மியுடைய லோகோ பெருசாக போட்டு கொடுத்துருக்காங்க. ஃப்ரீயாக கொடுத்தா கூட எந்த லேடிஸுமே வாங்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு லோகோ போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து 999க்கு இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. Poco X3 உடைய குளோபல் லான்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 7th. இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி இதோட அன்பாக்சிங் வீடியோ இமேஜஸ் எல்லாமே இன்டர்நெட்டில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக சர்ஃபேஸ் ஆகிட்டு இருக்கு. இதில் வந்து இதோட அவுட்லுக் அண்ட் பாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்ஸ் எக்ஸாக்டாக Poco X2 எப்படி இருந்ததோ அதே மாதிரி இருக்கு. அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி தான் ரியர் சைடில் ஒரு எக்ஸகனல் ஷேப்பில் கேமரா ஹவுசிங்லாம் பண்ணியிருக்காங்க. பட் இதில் வந்து ரிவீல் ஆனதில் சில ஸ்பெசிஃபிகேஷன் வந்து சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கு, எஸ்பெஷலி வந்து சிப்செட். Poco X3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் ஸ்னாப்டிராகன் 732Gல லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்லி அஃபிஷியலாக போக்கோவே வந்து அவங்களுடைய ட்விட்டர் ஹேண்டில் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இப்போ இங்கே ரிவீல் ஆயிருக்க அன்பாக்சிங் இமேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 730Gன்னு காட்டுது. அதாவது வந்து Poco X2ல கொடுத்த அதே சிப்செட். அடுத்த சேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து Poco X3 வந்து உங்களுக்கு 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருந்தாலும் இது IPS LCD பேனலில் தான் லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ரிவீல் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இங்கே வந்து சூப்பர் AMOLED பேனல் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட ரிவீல் ஆயிருக்கு. ஸோ இந்த ரெண்டு ஸ்பெசிஃபிகேஷனும் சேஞ்ச் ஆன மாதிரி தெரியுது. ஸோ பார்க்கலாம் Poco X3 AMOLED பேனலில் கொடுக்குறாங்களா, நம்ம காத்திருந்து தான் பார்க்கணும். Poco M2 செப்டம்பர் 8th அன்னைக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் லான்ச் ஆகுது. இதோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் ஏற்கனவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன், நான் கார்டு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ Poco M2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோனாக இவங்க லான்ச் பண்ணாலும் இதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இவங்க ஹைலைட் பண்ணி கொடுக்க போகிறாங்க. எஸ்பெஷலி வந்து டிஸ்பிளே வந்து ஃபுல் HD ப்ளஸ் கொடுக்க போகிறாங்க. அதே சமயத்தில் ரேம் மேனேஜ்மெண்ட்டும் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்துருந்தோம். இப்போ இதோட பேஸ் வேரியன்ட்டுடைய ரேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6GB ரேமில் இவங்க கொடுக்க போகிறதா தெரியுது. என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லும் போதே வந்து ஒன்று 2GB ரேமாக இருக்கும், இல்லை 3GB ரேமாக இருக்கும். பட் Poco M2 வந்து உங்களுக்கு 6GB ரேம், அதனால கேமிங் எல்லாம் அட்டகாசமாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து PUBG இருக்கும்போது இவங்க லான்ச் பண்ணல. இப்போ PUBG பேன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அண்டர் 8Kலேயே ஒரு ஸ்மார்ட் ஃபோன் 6GB ரேம்ல இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை இந்த லான்ச் இவெண்ட்லேயே வந்து Redmi Smart Bandம் இவங்க செப்டம்பர் 8th அன்னைக்கு லான்ச் பண்ணுறாங்க. இந்த ஸ்மார்ட் பேண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சைனாவில் லான்ச் பண்ணது. ஸோ தட் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1100 ரூபாய்க்கு இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. இந்த ஸ்மார்ட் பேண்டுடைய ஹைலைட் வந்து நிறைய கலர்ஃபுல் ஸ்ட்ராப்ஸ் வந்து இதில் இருக்கும். கூடவே இது வாட்டர் ரெசிஸ்டன்ட்டும் கூட, இது ஹார்ட் ரேட் உங்களுக்கு மானிட்டர் பண்ணும். கூடவே பெஸ்ட் பேட்டரி பேக்கப்போட Redmi Smart Bandம் செப்டம்பர் 8th அன்னைக்கு இந்தியாவில் லான்ச் ஆகுது. ரெட்மியுடைய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் மாடல் நம்பர் M2007J22C. இந்த மாடல் நம்பரோட வந்து உங்களுக்கு சைனாவில் லிஸ்டிங் ஆயிருக்கு. இங்கே வந்து இது நெட்வொர்க்கிங்கில் லிஸ்டிங் ஆயிருக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனாக இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. இது ரெட்மியுடைய நோட் சீரீஸ் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. ஸோ Note 10 மற்றும் Note 10 Pro இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. அதோட Redmi Note 10 உடைய ஃபர்ஸ்ட் லுக் இமேஜ் ஒன்று ரிவீல் ஆயிருக்கு. இந்த இமேஜ்ல வந்து பேக் பேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமரா ஹவுசிங் வந்து ஓரியோ மாடலில் வந்து உங்களுக்கு சென்சார்ஸ் எல்லாம் அலைன் பண்ணியிருக்காங்க. அதே ஃப்ரண்ட் பேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பஞ்ச் ஹோல் நாட்ச்ல வந்து இங்கே ரிவீல் ஆயிருக்கு. ஸோ Redmi Note 10 சீரீஸும் நம்ம பஞ்ச் ஹோல் நாட்சோட எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லை இங்கே லிஸ்டிங் ஆனதில் உங்களுக்கு Note 10 அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியாடெக் டைமென்சிட்டி 720 சிப்செட்லையும், அதே ரெட்மியுடைய Note 10 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைமென்சிட்டி 820ல இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. இந்த சிப்செட்டோட வந்து வெறும் Note 10 Note 10 Pro மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இவங்க ரெட்மியுடைய 9 சீரீஸில் எப்படி லான்ச் பண்ணாங்களோ அதே மாதிரி 10 சீரீஸ்லையும் நம்ம எதிர்பார்க்கலாம். Redmi Note 10 சீரீஸ் சைனால 5G ஸ்மார்ட் ஃபோனாக இவங்க லான்ச் பண்ணலாம். பார்க்கலாம் இந்தியாவில் எப்படி கொண்டு வராங்கன்னு. OnePlus அவங்களுடைய நாட் சீரீஸ் மாதிரி Billie சீரீஸ் அப்படின்னு ஒன்று கொண்டு வரலாம்
கொடுக்கலாம் அப்படின்னு தெரியுது. இந்த பில்லி சீரிஸ் கீழே 4 ஸ்மார்ட் ஃபோன் இவங்க லான்ச் பண்ணலாம். ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி பில்லி 2 2T, அதுக்கப்புறம் பில்லி 8 8T, இது எல்லாமே வந்து பில்லி சீரிஸ் கீழே இவங்க லான்ச் பண்ண போகிற 4 ஸ்மார்ட் ஃபோன்ஸாக இருக்கலாம். இதில் வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து உங்களுக்கு ஸ்னாப் டிராகன் 662 இல்லைனா 665, இன்னொன்று வந்து ஸ்னாப் டிராகன் 460 அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் ஆயிருக்கு. பட் எந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஸ்னாப் டிராகன் 690 இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியல. பட் அதுலேயும் வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ OnePlus அவங்களுடைய நாட் சீரிஸ் மாதிரி அஃபோர்டபுள் ப்ரைஸ் செக்மெண்ட்ல வந்து பில்லி சீரிஸ் அப்படின்னு ஒன்று கொண்டு வரலாம் தெரியுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ Infinix Note 7 இந்த ஸ்மார்ட் ஃபோன் செப்டம்பர் 16 அன்னைக்கு லான்ச் ஆகுது. இது MediaTek Helio G70 வந்து ஒரு அஃபோர்டபுள் அதே சமயத்தில் பெஸ்ட் பெர்ஃபார்மிங் ஸ்மார்ட் ஃபோனாக இவங்க கொடுக்கலாம். இதோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் ஏற்கனவே நம்ம சேனலில் இருக்குது, நான் கார்டு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ Infinix உடைய Note 7 உடைய ரீட்டைல் யூனிட் பாக்ஸஸ் வந்து ரிவீல் ஆயிருக்கு. இந்த பாக்ஸஸ் அண்ட் கலர் வேரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது 3 கலர்ஸ்ல இவங்க கொடுக்கலாம் அப்படின்னு தெரியுது. பொலிவியா ப்ளூ, ஃபாரஸ்ட் கிரீன், ஏத்தர் பிளாக்னு. கூடவே இதோட பேஸ் வேரியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4GB RAM 64GB ஸ்டோரேஜ் வேரியண்ட்ல இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. இந்த பாக்ஸஸ் வந்து ரிவீல் ஆனதுனால ஸோ Infinix Note 7 செப்டம்பர் 16 அன்னைக்கு இந்தியாவில் லான்ச் ஆக போகுது. Redmi உடைய 88 Dual அப்படின்னு பார்த்தீங்கன்னா Android 9ல இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ இதுக்கான Android 10 அப்டேட் வந்து இந்தியன் யூசர்ஸ்க்குலாம் ரோல் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு MIUI 12 வரைக்கும் அப்டேட் பண்ண முடியும். பட் ஃபர்ஸ்ட் வந்து Android 10 அப்டேட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு MIUI 12 அப்டேட் வந்து இதில் ரோல் அவுட் பண்ணுவாங்கன்னு தெரியுது. ஸோ நீங்கள் Redmi உடைய 88 Dual யூசர்ஸாக இருந்தால் இந்த அப்டேட் உங்களுக்கு வந்திருக்கான்னு செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்ததான் இன்னைக்கு Paytm Contestக்கான கேள்வி என்னன்னு பார்த்துடலாம். பெஸ்ட் பெர்ஃபார்மிங் ஸ்மார்ட் ஃபோன்ஸில் வந்து மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்டில் 3rd பிளேஸில் இருந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பேர் என்ன? அதுதான் இன்னைக்கான கேள்வி. பெஸ்ட் பெர்ஃபார்மிங் ஸ்மார்ட் ஃபோனில் மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்டில் 3rd பிளேஸில் இருந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பேர் என்ன? அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில கீழே #technicalchennai அதுக்கப்புறம் எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கேட்டிருந்த Paytm Contestக்கான கேள்விக்கான பதில் ஸ்னாப் டிராகன் 665. நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து ரிஷ்வந்த். கங்க்ராச்சுலேஷன் ரிஷ்வந்த். நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கும் அனுப்புங்க, உங்களுக்கு Paytm gift voucher வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் நியூஸ் உடைய கடைசிக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டெக் அப்டேட்ஸ் பார்க்கறதுக்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.